அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சு அவங்களோட குறை என்ன, யார் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற கேள்வி நம்ம அடுத்து கேட்டுட்டு இருக்கோம். அப்படி பார்க்குறப்ப இன்னைக்கு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குண்டிமண்டூர்ன்ற கிராமத்தில் நம்ம ஒரு அண்ணனை சந்திக்கிறோம். அவரோட சில கேள்விகள் அண்ணன் கேட்பாங்க. உங்க பேருண்ணா? பிரகாஷ்ண்ணா. எந்த பகுதிண்ணா? குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் குண்டிமண்டூர்ண்ணா. அது சரி, இந்த ஏரியா மக்களுக்கு என்ன பாதிப்பு இது வரைக்கும் இருக்குண்ணா? பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி வெட்டினாங்க. ஏரி வெட்டினது வந்து ஆழமாக அது தூது வராமல் அப்படியே அந்த அணையை மட்டும் இது பண்ணிவிட்டு அதில் இருந்து நிறையா மண் வந்து எடுத்துகிட்டு போய் விற்பனை பண்ணாங்க. இதனால் வந்து பெருசாக வந்து எங்கள் மக்கள் எதுவும் பயனடையலை. அதில் ஓரத்தில் இருந்து அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் அவங்கள வந்து அப்புறப்படுத்தினாங்க. அவங்களுக்கும் ஒரு சரியான நிலம் வீடு எதுவும் சரியாக வழங்கப்படலை. சரி, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த முறை வந்து நம்ம வேல்முருகன் இருக்கார்ல, அவர் சட்டமன்றத்தில் வந்து மக்கள் தமிழர்களுக்காக நல்ல உரிமையாக பேசுகிறாரு. அதனால் அவருடைய தம்பி கண்ணன் அவர்கள் நிற்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு எல்லாம் நினைக்கிறோம். சரி, ஆனால் நீங்கள் 6 முறை வந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு அமைச்சராக இருக்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் இருந்திருக்காரு. அவர் இருந்து இந்த மக்களுக்கு இந்த தேவை எதுவுமே இங்கே பூர்த்தி பண்ணலையா? இல்லை, அவர் வந்து எலெக்ஷன் டைமில் தான் வருவார். அதோட வந்து எலெக்ஷன் இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்களா, அந்த டைமில் வருவார். இப்போ வேளாண் துறை அமைச்சர் வர இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேளாண்மை துறை அமைச்சர் மூலயமா வந்த ஒரு கை டிராக்டரோ அதெல்லாம் வந்தது. ஆனால் அவங்கள சார்ந்த அவங்க கட்சி சார்ந்தவங்க தான் போச்சு. பொதுமக்கள் யாரும் வந்து அடையலாது. அதனால் எங்களுக்கு பெரிய மன வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த முறை வந்து கண்ணன் எனக்கு செய்யலாம்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த முறை வந்து மக்கள் எதிர்பார்க்குறவங்க யாரை சொல்கிறீங்க? இந்த முறை வந்து கண்ணன் அவர் தான் நாங்கள்லாம் விருப்பப்படுறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்ணன் அவர்கள் வந்து எங்களுக்கு வேட்பாளராக எம்எல்ஏ வந்தால் நாங்கள் வந்து அவர் எங்களுக்கு நிறைய செஞ்சு தருவார் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை நிறைவேறணும் இந்த காணொலி மூலமாக நம்ம தெரிவிச்சுப்போம். 26 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கான இங்கே வர சட்டமன்ற உறுப்பினர் வந்து உங்கள் தேவையை வந்து பூர்த்தி பண்ணுவார் நம்புவோம். நன்றிண்ணா. நன்றிண்ணா.